கர்த்தர் நல்லவர். இதோ மிகுந்த உபத்திரவங்களிலே கர்த்தரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சிஸ்டருடைய சாட்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு, செய்தியும் ரொம்ப அருமையாக கொடுத்தாங்க. சிஸ்டர் கை தட்டலாமா? கர்த்தர் வர வர நம்ம ஆலயத்தில் ஒவ்வொருவரையும் யுத்த வீரர்களாக, யுத்த வீராங்கனைகளாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். எல்லா யுத்த வீரர்களும் இன்னொரு சக யுத்த வீரர்களை கைத்தட்டி ஊக்கப்படுத்தணும். நல்லா உற்சாகமாக கை தட்டலாமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென். இந்த நாளில் என்ன காரியங்களை நம்ம தியானித்தோம்? உங்கள் மைண்டில் பதிஞ்ச சில காரியங்களை சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணி அப்படியே தொடர்ந்து போகலாம். சொல்லுங்கள் சிஸ்டர். அருமையான சாட்சி. கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவரை பற்றி கொள்ளுங்கள். நேற்று ஒரு காரியம் நம்ம தியானித்தோம், அதில் ஒரு கீ பாயிண்ட்டை நான் மறந்துட்டேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. என்ன தெரியுமா? நேற்று என்ன சாப்டரில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்? 12, 13, 11 தானே? அதில் சாமுவேல் தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எந்த சாப்டர்லனாக்கா 12வது அதிகாரத்தில் 1 சாமுவேலில் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். இப்போ நீங்கள்லாம் ராஜா கேட்டீங்க, ராஜா கொடுத்துட்டேன், ஆனாலும் ஒரே ஒரு வார்த்தையில் எல்லா பிரசங்கமும் பண்ணி முடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை. அவருடைய பிரசங்கம் எல்லாத்துக்கும் ஒரு கீ பாயிண்ட், ஒரே வார்த்தை, பிரசங்கமே முடிஞ்சிடுச்சு அவருது. அது என்ன தெரியுமா? 12ஆம் அதிகாரம் 21. அவ்வளோதான் பிரசங்கமே. என்ன வார்த்தை அது? அவ்வளோதான். விலகி போகாது இருங்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள். சாமுவேலினுடைய லைஃப் டைம் ஒரே மெசேஜ், விலகி போகாதீங்க. எங்கே விட்டு விலகி போகாதீங்க? கர்த்தரையும் அவருடைய சத்தத்தையும், அந்த யுத்தத்தில் கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறாருன்ற சத்தத்தையும் வார்த்தைகளையும் விட்டு விலகி போகாதீங்க. அவருடைய வார்த்தையை விட்டு விலகிட்டீங்கன்னு சொன்னாவே உங்களுக்கு திகில் வந்துவிடும், பயம் வந்துவிடும். பயம் வந்துடுச்சுன்னா எதிரி உங்களை பாதி ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. எதிரி ஜெயிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரே ஒரு வெப்பன் பயம். அல்லேலூயா. அவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் பயம். பயப்படுறாங்களா? பார்க்கலாம், முடிஞ்சிச்சு கதை. இவங்க பயப்படுறாங்களா? இந்த சுச்சுவேஷனில் இவங்க என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? உங்கள் இருதயம் எப்படி இருக்குது? பயப்படாமல் யாருன்னா இருக்க முடியுமா? கொஞ்சம் நேரம் நடிக்கலாம் வேணா, பயப்படாத மாதிரி. சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகும்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க லைஃப்பில் வரும்பொழுது தான் அந்த சூழ்நிலையினுடைய பயமும் திகிலும் இருதயத்தை பற்றி கொள்ளும். அதனால தான் சொல்கிறாரு ஆண்டவர் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யுத்தத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நம்ம பாஸ்டரமா அன்றைக்கி ஒரு நாள் யுத்தத்துக்கு உண்டான ரூல்ஸ் பேசினாங்க. ஞாபகம் இருக்குதா? யாருன்னா ஞாபகம் வச்சுருக்கிறீங்களா? பாஸ்டரமா ஒரு நாள் எடுத்தாங்க. என்ன எடுத்தாங்க? எந்த சாப்டர்லேருந்து எடுத்தாங்க? யுத்தம் பண்ண போகும்பொழுது ஒரு ரூல் இருக்குது. அவர்களுக்குன்னு ஒரு சட்ட திட்டங்களை ஆண்டவர் வகுத்து கொடுக்கிறார். ஃபஸ்ட்டு ரூல் என்ன தெரியுமா? ஞாபகம் இருக்குது? யாருன்னா வச்சிருக்கீங்க? எந்த சாப்டர் ஞாபகம் வச்சிருக்கிறீங்களா? உபாகமம் 20. எந்த சாப்டர்ல இருக்குது? உபாகமம் 20. அது கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு இப்படி வரலாம் நம்ம மெசேஜுக்கு, அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முதல் வசனத்தில் பாருங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணலாம் நினைச்சு புறப்படும் பொழுது குதிரைகள், ரதங்கள் எல்லாம் கல்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவுண்ட் எவ்வளோன்னு மேட்டர் கிடையாது. குதிரைகள், ரதங்கள், அப்புறம் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்கள். நீங்கள் படிக்கிறதுலே தெரிஞ்சிடணும், புரிஞ்சிடணும். பெரிய கூட்டம் அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தங்குது, பெரிய கூட்டம்னும் போது வேறு அர்த்தங்குது. உன்னிலும் பெரிய கூட்டமான ஜனங்களையும் கண்டால். இப்போ கண்ணு பார்க்குது, மாம்சம் பார்க்குது. இப்போ எங்கே வேலை வருது? மாம்சம். இங்கே இது வரைக்கும் கண்ணில் பார்க்குற விஷயம் வரைக்கும் நம்ம டிபார்ட்மெண்ட். யார் டிபார்ட்மெண்ட்டு? ஆமாம், நல்ல வேலை ஆண்டவர் எனக்கு அந்த கண்ணில் பார்க்குற விஷயத்தில் கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கிறாரு. சரியா தெரியும். 100 பேர் இருந்தாலும் 5 பேர் மாதிரி தான் தெரியுது. 5 பேர் இருந்தாலும் அதனால நான் கண்ணை நம்புறதில்லை. எம்ஜிஆர் கூட பாட்டு போட்டுக்கிறார். அது மாதிரி என்ன பாடிக்கிறார் தெரியுமா? எம்ஜிஆரா சிவாஜியா தெரில, அதை தான் சொல்கிறாரு. டானுக்கு மட்டும் தெரில, தெரிஞ்சவங்க அப்புறமா சொல்லுங்க. அவர் சினிமா பார்க்கறதில்ல. அதனால் அதுதான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறார். அப்பா உன் கண்ணுக்கு தெரியும். ஆக்சுவலாக அது ஃபேக்டா? அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க தான், இல்லைன்னு சொல்லலை. அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, ரதம் ஜாஸ்தி இருக்குது, மக்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்க. எல்லா சூழ்நிலையும் ஆப்போசிட்டாக தான் இருக்குதா இல்லையா? கண்ணில் தெரியுமா தெரியாதா?
நீ கண்ணில் பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? பார்க்கணும். அப்போ பார்த்தா தானே எவ்வளோ இருக்கிறாங்கன்னாவது உனக்கு தெரியும். ஸோ இது வரைக்கும் பார்க்கணும். இது மாம்சத்து நம்ம டிபார்ட்மெண்ட், இது நம்ம டிபார்ட்மெண்ட். அப்புறம் பாருங்க தொடர்ந்து, இது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லை, இது ஹார்ட் டிபார்ட்மெண்ட். இது வந்து ஃபெய்த் டிபார்ட்மெண்ட். என்ன டிபார்ட்மெண்ட் இது? இது ஃபெய்த்து. இது வந்து மாம்சத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. கண்ணு பார்த்துடுச்சுன்னா இருதயம் கட்டாயம் என்ன பண்ணிடும்? பயந்துடும். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ கண் இருதயம் சொல்லும் அதை நம்பிடுன்னு. ஆனால் ஆண்டவர் சத்தம் சொல்லுது, இல்லை கண்ணில் பார்க்கறத வச்சு நீ ஜட்ஜ் பண்ணாத. அப்போ கூட நீ என்ன பண்ணிடக்கூடாது? அதை பயப்படாத. அப்போ என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் பயப்படாமலும் என்ன பண்ணுவோம்? பயப்படாமலும் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ ஒன்று தான் நீ பார்க்கல, உன் கண்ணு ஒன்று பார்த்துடுச்சு. ஆனால் உன் ஆவிக்குரிய கண்ணை திறந்தனா ஒன்று உனக்கு தெரியும். அப்போ என்ன தெரியுமா தெரியும்? உன் இருதயத்தில் விசுவாசன்ற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, ஒரு விஷயம் அவேக் பண்ணிங்கன்னா, எழுப்பி விட்டீங்கன்னு சொன்னால், அப்போ வேற ஒரு விஷயம் உன் கண்ணுக்கு தெரியும். இந்த கண்ணுக்கு தெரியாது, ஆவியின் கண்களுக்கு தெரியும். என்ன தெரியும்? விசுவாச கண்களுக்கு ஒரு காரியம் தெரியும். கர்த்தர் கூட பயங்கர பராக்கிரமசாலியா நிற்கிறது நீ பார்த்துட்டேன்னு சொன்னா அப்போ தான் நீ பயப்பட மாட்ட. அப்போ என்ன பண்ணணும்? இந்த கண்ணிலையும் பார்க்கணும், ஆவிக்குரிய கண்ணிலையும் பார்க்கணும். ரைட்? ரெண்டு கண்ணும் ஓப்பன் பண்ணணும். ஒரு கண்ணை மூடிட்டா கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது? யுத்தத்தில் ஜெயிக்கவே முடியாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ், கர்த்தர் சொன்ன ரூல்ஸ். அடுத்தது இல்லை அதுக்கு முன்னாடி 2 யுத்தம் செய்ய தொடங்கும் பொழுதே யார் வரணும்? ஆசாரியன் தான் வரணும். ராஜா வர்றது இல்லை. மேபி யூ ஹேவ் அ ராஜா. ஒரு ராஜா கூட இருக்கலாம் உனக்கு, உன்னை வழி நடத்துறதுக்கு, உன்னை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன், தேவனால் அபிஷேகப்பட்டு ஒரு பலி செலுத்துகிற ஒரு ஊழியக்காரர், உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு ஊழியக்காரர், உங்களுக்குன்னு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு போதகர், உங்களை காட்டிலும் ஊழியத்தில் உங்களை குடும்பத்தை நடத்துகிறவர்கள் யாரோ எங்கேயோ ஒரு ஊழியக்காரர் இருக்கணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், ஒரு ஆசாரியர் உங்களுக்கு வேணும். யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆசாரியருடைய சத்தம் உங்கள் காதில் கேட்கணும். என்ன சொல்லணுமா? அந்த ஆசாரியர் சேர்ந்து வந்து உங்களோட கூட சேர்ந்து வர ஆசாரியராக இருக்கணும். அந்த ஆசாரியர் எப்படி இருக்கணும்? உங்களுக்காக ஜெபிக்க, உங்கள் போராட்டத்தில் கூட சேர்ந்து வர ஒரு ஆசாரியர் யாருன்னு பாருங்க. அவங்கள சேர்ந்து வந்து என்ன பண்ணுமா? ஜனங்கள் இடத்துல பேசி. எங்கே அதுக்குள்ளே போயிடுறீங்களே, ஏன் அதை ஜம்ப் பண்ணிடுறீங்க? பைபிளில் மிஸ் ஆகிட்டுக்குதா? ஜனங்கள் இடத்துல என்ன பண்ணுமா? அவங்க பேசணும். பேசுனா என்ன ஆகும்? பேசுனா எங்கே கேட்கும்? காதில் கேட்கணும். அவங்க பேசணும், அதை நீங்கள் கேட்கணும். இப்போ என்ன நடக்கும் தெரியுமா? காதுக்குள்ள ஒரு விஷயம் நடந்தால் ஆவிக்குரிய கண்ணு திறக்கும். காது திறந்தா கண்ணு திறக்கும். இப்போ காது கேட்கணும்னா காது திறக்கிறதுக்கு யார் வரணும்? ஒரு ஆசாரியன் வந்து ஒரு காரியத்தை பேசணும். என்னன்னு பேசணுமா? அவரு சொல்லுங்க. அவர் தான் வந்து சொல்லணும், ஜானியே கேள், இஸ்ரவேலே கேள். நீங்கள் உங்கள் பேர் சொல்லி சொல்லுங்கள். நீங்கள் எந்த பிரச்சனையில் போயின்னு இருக்கிறீங்களோ அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, டானே கேள். என்ன சொல்லுவாங்க? சுஸ்மிதாவே கேளு. என்னன்னு? இன்று சத்துரோடு யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. இப்படி சொல்கிற ஒரு சத்தம் உன் காதில் கேட்டுனே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆசாரியனுடைய சத்தம், பிரசங்கம், இங்கே கேட்குற வார்த்தைகள் இதெல்லாம் சும்மா விட்டுட்டு போகிறதில்ல. தீஸ் வேர்ட்ஸ் ஷுட் ஸ்டே இன் யோர் ஹார்ட். யுத்தம் பண்ணும்போது திருப்பி வந்து பேசுவாங்களா? ஆசாரியர்கள் கிடையாது. எது வரைக்கும் இருக்குவாங்க? யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க என்கரேஜ் பண்ணி உங்களை ஆவிக்குரிய காரியங்களில் உங்களை பலப்படுத்தி, நீ போ, கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யுத்தம் நம்மளது இல்லை, கர்த்தர் கூட வந்து யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆல் காட் வாண்ட்ஸ், கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீ எடுக்கணும். என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யோர்தானில் காலை வச்ச பிறகு தான் யோர்தான் திறக்குதா, இல்லை திறந்த பிறகு காலை வச்சாங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாருது? நம்மளது. யுத்தத்தில் கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், எனக்காக தைரியமாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல் ஸ்டெப்
இந்த பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுது. ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு செய்யறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? வார்த்தை வேணும். ரோமர் 10:17 தெரியுமா சொல்லுது? ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவ வசனத்தினால வரும். கேள்வினா இந்த கொஸ்டின் மார்க் போடுற கேள்வி கிடையாது. இங்கிலீஷில் என்ன தெரியுமாக்குது? ஸோ தென் த ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங். கேள்விப்படுகிறது. எதனால் விசுவாசம் வருமா? கேள்விப்படுற விஷயம். ஓ, அப்படி ஒரு யுத்தம் நடந்துச்சு, அதில் கர்த்தர் ஜெயிச்சாரு, கர்த்தர் யுத்தம் பண்ணாரு, நீங்கள் யுத்தம் பண்ணல, கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுறாரு, நீங்கள் யுத்தம் பண்ணல, கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுறாருன்றது உங்கள் காது என்ன பண்ணினே இருக்கணும்? கேள்விப்பட்டுனே இருக்கணும். 40 நாள் உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்கிற விஷயம் ஒன்று தான். யுத்தம் நீங்கள் பண்ணல, நீங்கள் பண்ணுறதுக்காக போகிறீங்க. உங்களை ட்ராமா பண்ணுற மாதிரி, பொப்பட் ஷோவில் யூஸ் பண்ணுற மாதிரி கர்த்தர் யூஸ் பண்ணுறாரு. ஆனால் சண்டை போடுறவர் கர்த்தர். இதை உங்களுக்கு புரிய வச்சு அனுப்புறதுக்கு தான் இந்த 40 நாளும் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கேள்வி வரும்படியாய் உங்கள் இருதயத்துக்குள்ள, கேள்வினா கொஸ்டின் மார்க் இல்லை, நீங்கள் உங்கள் காதுகள் வழியாய் கேள்விப்படும்படியாய் கர்த்தர் இந்த யுத்தத்தின் காரியங்களை உங்களை கேட்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், காது திறக்கட்டும். ஹல்லேலூயா. உங்கள் காது திறக்கட்டும். கேள்விப்படுங்க, நல்லா ஆண்டவரை பற்றி கேள்விப்படுங்க, இந்த வசனத்தெல்லாம் கேள்விப்படுங்க, யுத்தம் எப்படி கர்த்தர் ஜெயித்தார் என்பதை கேள்விப்படுங்க. இந்த காரியங்களை நீங்கள் கேள்விப்படும் பொழுது அப்போ தான் உங்கள் இந்த கண்ணு பார்க்குற பார்வை போய் இன்னொரு கண்ணு திறக்கும். இப்போ இது காது திறந்துச்சுன்னா ஆவிக்குரிய கண்ணு திறந்துடும். இப்போ போகலாம் நம்ம சீனுக்குள்ளே. இந்த சீனில் என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன சாப்டர் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது? 13 தானே? 12 13 தான். 13ல் 5, 6, 7 அங்கெல்லாம் பார்க்கலாமா? 13ல் தானியம் இருந்த, தானியம்னா அங்கே கேம்ப். தானியம் இல்லை, தானியம் எனிமியினுடைய கேம்ப் போடுவாங்கல்ல. ஒரு இடத்துல வந்தாங்கனாக்கா மொத்த பேரை சேர்ந்து ஒரு டென்ட்டு கிண்டெல்லாம் போட்டு கூடாரம் போட்டு உட்காருவாங்க பாருங்க. ஒரு 1000 பேர் ஒரு இடத்துல கேதர் ஆனாங்கன்னா அந்த இடத்துக்கு பேர் தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தானியம்னா அந்த கேம்ப் டெரிட்டரி. ஓகே, அந்த கேம்ப் போட்டு இருக்கிற இடத்துல ஃபஸ்ட்டு நான் சம்பவத்தை அப்படியே ரொம்ப நட்ஷெல்லாக சொல்கிறேன். இஸ்ரேலில் ஃபஸ்ட்டு இவர் ராஜாவாயிட்டார். ராஜாவாயிட்டதுக்கு அப்புறமா இவர் ஒரு 3000 பேர் கேதர் பண்ணிக்கிறார். யார்? சவுல். 3000 பேர் கேதர் பண்ணின்னு இவங்கெல்லாம் போர் சேவகர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2000 பேரை தன்னோட வச்சுக்கிறாரு. ஒரு 1000 பேரை யார் கூட வச்சுக்கிறாரு? அவங்க மகன் யோனத்தான் கூட வச்சுக்கிறாரு. அப்போ நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நான் ஒரு 2000 பேர் கூட வச்சுக்கிறேன், நம்ம என்ன பண்ணலாம், அப்பப்போ சண்டை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வச்சுன்னுக்கிறாங்க. இந்த யோனத்தான் இள வயசு இல்லையா, வாலிப வயசு, நேராக போகிறாரு. பெலிஸ்தர் என்ன பண்ணுறாரு, அவங்க கேம்பில் போயிட்டு, பெலிஸ்தர் ஒரு இடத்துல கேம்ப் போட்டிருக்கிறாங்க. அந்த பெலிஸ்தரை என்ன பண்ணிடுறாரு, 1000 பேரை கொண்டு போயிட்டு அந்த கேம்பில் இருக்கிறவங்கள வெட்டிட்டு வந்துடுறாரு. வெட்டிட்டு வந்தோடனே ரொம்ப சந்தோஷம் சவுலுக்கு. ஊரெல்லாம் தண்டோரை அடிக்கிறாரு. என்னன்னு, என் பையன் ஒரே 1000 பேரை கொண்டு போய் என்ன பண்ணிட்டான், பெலிஸ்தரை அடிச்சுட்டு வந்துட்டான், முடிஞ்சிடுச்சு. இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க காது பட கேட்டு ஒரே சந்தோஷத்தோடு சொல்கிறார். இதை கேட்டு இஸ்ரவேல் ஜனங்க சந்தோஷப்பட்டாங்களா? இல்லை. ஏன்னா பெலிஸ்தர் இவர்களை காட்டிலும் பலத்து இருந்த அந்த நாட்கள். அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள்? பெலிஸ்தர் பலத்து இருந்த நாட்கள். யோசுவா சாமுவேல் இருந்த நாளெல்லாம் பெலிஸ்தர் என்ன பண்ணவே இல்லை. அன்றைக்கி பேசணும் நம்ம, எழும்பி திரும்பி ஒரு நாள் கூட யுத்தத்துக்கு வரவே இல்லை. சாமுவேல் இருந்த நாட்கள் எல்லாம் அவர்கள் அடங்கி இருந்தார்கள், அடக்கப்பட்டார்கள். யாரால் அடக்கப்பட்டார்கள்? கர்த்தரால் அடக்கப்பட்டாங்க. ஒருத்தரும் கத்தி தூக்கல. சாமுவேல் ஒரே நாள் கத்தி தூக்குனார், பலி செலுத்தினார், எல்லாம் அடங்கி போயிட்டாங்க. திரும்பி சாமுவேல் சாவர நாள் வரைக்கும் திரும்பி யுத்தம் வரவே இல்லை. இந்த பெலிஸ்தர் திரும்பி எப்போ எழும்பி வராங்க, சவுல் ராஜாவான பிறகு. யார் எழும்பிட்டது திரும்பி? இந்த பெலிஸ்தர் திரும்ப வந்து சண்டைக்கு வராங்க. பயங்கரமாக சண்டை. ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு இவங்க தான் அடிச்சிட்டாங்க, நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கு வந்துருக்குறாங்களா அவங்க, கில்காலில் 12 பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தில் அது இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்தே 5 பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணும்படி எப்படி வந்தாங்க பாருங்க. இப்போ 30,000 ரதம், 6,000 குதிரை வீரர்,
கடற்கரை மணலத்தனையோட ஜனங்களோடும் கூடிக்கொண்டு வந்து பெத்தாவேலுக்கு கிழக்கான மிக்மாஸிலே பாளையம் இறங்கினார்கள். வந்து ரெடி ஆகிட்டாங்க. இப்போ யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஹி வாண்ட்ஸ் டு ஃபைட். அவங்க சண்டைக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அந்த வசனத்துக்கு போயிடலாமா? முதல்ல நம்ம உபாகமத்தில் படித்தது இப்படி தான் வருவான் எதிரின்னு கர்த்தர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டாரு சொல்லிட்டாரு. எதிரி வரும்போது கம்மியாக வரமாட்டான். அவனுடைய ஷேப்பை கம்மியாக காமிக்க மாட்டான். அவன் பெருசாக காமிக்கும். எதிரி எப்பவுமே உங்கள் சக்திக்கு மிஞ்சின காரியங்களை எதிரி உங்கள் கண்களுக்கு காமிக்கும். பக்கத்தில் சொல்லுங்கள், பயப்படாதீங்க. காதில் சரியாக கேளுங்க. அல்லேலூயா. வார்த்தையை கேளுங்க. வேத வசனம் உள்ளே போட்டோம். பிரச்சனை பெருசாகும் போது ஒன்றே ஒன்று தான் உங்கள் இருதயத்துக்குள்ளே போகணும். என்ன போகணும்? வசனம் வசனம் வசனம். உன் காதில் வசனம் விழுந்துனே இருக்கணும். அடுத்தவங்க சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நீ சொல்லியே நீ உன் காதால் கேட்டு. அல்லேலூயா. நீங்களே படிங்க உங்கள் வசனத்தை. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் பிரசங்கம் பண்ணார்ல, எப்பப்பெல்லாம் எழுதி வச்சிங்களோ டைரி எடுத்து படிங்க. உங்கள் காதுகளுக்குள்ளே வசனம் போட்டோம். வசனம் போச்சுன்னா உங்கள் ஆவிக்குரிய கண் திறக்கும். உன்னோடு இருக்கிறவரை பெரியவராக நீங்கள் பார்க்குவீங்க. அது வரைக்கும் பிசாசு உன் பிரச்சனையை பயங்கர பெருசாக காமிக்குவான். ரதங்களை காமிக்குவான், குதிரைகளை காமிக்குவான், கடற்கரை மரணத்தினே பெரிய பிரச்சனைகளை காலாட்களை காமிக்குவான். இதெல்லாம் காமிக்குவான் தான், காமிக்காமல் இருக்க மாட்டான். இதுதான் அவனுடைய டெக்னிக். அவன் எதிர்பார்க்கறது ஒன்று, நீ பயந்துடணும். எதிர்பார்க்குற விஷயம் என்னது? நீங்கள் பயந்துடணும். ஆனால் கர்த்தர் சொல்கிறது என்னது? கர்த்தர் எதிர்பார்க்குற ஒரே விஷயம், நீ பயந்துடவே கூடாது. ரொம்ப சிம்பிள். கர்த்தர் எதிர்பார்க்குற விஷயம் நீங்கள் பயந்துடக்கூடாது. எதிரி எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம், பிசாசு உங்ககிட்ட நீ பயந்துடணும். முடிஞ்சிச்சு, அவன் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். இங்கேயும் அதே தான் நடக்குது. இப்படியே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது, கண்ணு பார்த்துச்சு. அவர்கள் கண்டபோது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சுன்றதை கண்டபோது என்ன நடக்குது? இப்போ ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே எங்கெங்க ஓடி ஒளிகிறாங்க பாருங்க. கெபிகள், முட்காடுகள், கண்மலைகள், துருகங்கள், குகைகள் எல்லாத்துலேயும் போய் ஒளிஞ்சிக்கினாங்க. எங்கெங்கெல்லாம் ஒளிய முடியுமோ ஓடி போய் ஒளிஞ்சிட்டானுங்க. இதோட ஹைலைட் என்ன தெரியுமா? வேறு எங்கே போய் ஒளிகிறானுங்க தெரியுமா? எபிரேயர் சிலர் யோர்தானை கடந்து காத் நாட்டிற்கும். காத் நாட்டு யாருது தெரியுமா? காத் ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம். காத் ஊரானாகிய ஒருத்தரை பற்றி பார்த்தோம். காத் யாருடைய ஊர்? கொஞ்சம் அப்படி. காத் ஊரானாகிய, ஐயோ நானே சொல்லிட்டுமா, கோலியாத்து. காத்து யாருது ஊரு? கோலியாத்து. டேய், எங்கள் ஊரில் ஒழிஞ்சாதானே நீ எங்களை பிடிக்குவே. நான் வந்து உங்கள் ஊர்லேயே ஒழிஞ்சிக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்? அவங்க எல்லையை தாண்டி, யோர்தானை தாண்டி, இப்போ வாணிமடிக்கும் ஆம்பூருக்கும் சண்டைனா, நான் இங்கே ஆம்பூரில் ஒழிஞ்சா தானேப்பா என்னை வந்து நீ என்ன பண்ணிவிடுவேன்? சாகடிச்சிடுவேன். நைட்டோட நைட்டாக நான் என்ன பண்ணுறேன்? வாணிபடியிலே ஒரு காட்டில் எங்கன்னா பொதுரில் ஒழிஞ்சிக்கணும். நீ என்ன பண்ண மாட்டேன்? என்ன அங்கே வந்து என்ன பண்ண மாட்டீங்க? தேட மாட்டீங்க. நேராக எதிரி ஊருக்கே போயிட்டானுங்க. நம்மளுக்கு கொஞ்சம் பேர் அங்கே போயிட்டு காத்தூரில் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்புறம் வேற எங்கே போகிறாங்க? காத்து நாட்டிற்கும் கீழைய தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலிலே இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். கூட இருக்கிற மொத்த பேர் வைப்ரேஷனும் தெரியுது சவுலுக்கு. இப்போ சவுல் சும்மா ஸ்டெடியாக நிற்கவான்றீங்க. சவுலுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ 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 வந்துடுவாங்களோ, கிளம்பிடுவாங்களோ. கில்காலில் இருக்கிறான். அவங்க அங்கே இடத்துல வந்துட்டுக்கிறாங்க. இங்கே கில்காலில் இருக்கிறாரு. எப்போ கிளம்புவானுங்க தெரியாது, என்ன நேரத்தில் என்ன வெடிக்கும் தெரியாது, எத்தனை பேர் வெட்டுவான்னு தெரியாது. இவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சிடுச்சு. இவங்க கூட இருக்கிற ஜனங்களில் எவனாவது ஒருத்தன் தைரியமாக இருக்கிறானான்னு பார்த்தா இல்லை. சவுல் கூட இருந்தவங்க இவங்க கேதர் பண்ண வச்சவங்க இன்னும் நிறைய பேர் தான். எல்லாம் தெரிச்சு ஓட்டானுங்க. கொகைக்கு, கெபிக்கு, அங்கத்துக்கு இங்கத்துக்கு ஆற்றை கடந்து எதிரி நாட்டுக்குள்ளேயே போய் பாதி பேர் ஒழிச்சிட்டான். இப்போ சவுல் பாதி பலன் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் யாருக்கு வெயிட் பண்ணுகிறாரு? சாமுவேலுக்கு. வசனம் என்ன சொல்லுது? நீ யுத்தம் பண்ண போகும்பொழுது பயப்படாத. அப்போ யார் வந்து உனக்கு ஆசீர்வாதம் சொல்லணும்? நீ போப்பா, உன் கூட கர்த்தர் இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆசாரியன் வரணும். அந்த ஆசாரியனுக்கு வெயிட் பண்ணு. இவர் வெயிட் பண்ணார். 7 நாள் வெயிட் பண்ணார். 7வது நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி வரல. இவரே பலி சொல்லிட்டார். அப்போ தான் சிஸ்டர் அழகாக சொன்னாங்க, புத்தியினமான காரியத்தை செஞ்சுட்டே சவுலே, நீ ஒழுங்காக இருந்திருந்தனா உன் கூட ஒரு ராஜ்யபாரம் இருந்திருக்குமே. இப்பயும் ஒன்றும் இல்லை, உன் ராஜ்யபாரம் போயிடும். உன் ராஜ்யபாரத்தை நான் என்ன பண்ணிவிடுவேன்? எடுத்துடுவேன். ஆனால் ஜனங்களை கைவிட்டுருவேனா? உன்னை வேணா தனிப்பட்ட முறையில் உனக்கு எனக்கும் அது பிரச்சனை. நீ தப்பு பண்ணிட்டியா? நான் உன் ராஜ்யத்தை எடுத்துடுறேன். ஆனால் யுத்தத்தில் உன்னை தோக்க விடுவேனா? இல்லை. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க,
நீங்கள் ஏதோ தப்பு பண்ணிட்டதுனால ஆண்டவர் உங்கள் யுத்தத்தில் உங்களை தோக்க விட மாட்டார், உங்களுக்கு ஜெயம் கொடுக்குவார். உனக்கு பாடம் கற்பிக்கிறது, உன் மகனுக்கு நீ பாடம் கற்பிக்கிறதுக்கு 2 அடி அடிப்ப, அது தனி டிபார்ட்மெண்ட். இல்லையா? கர்த்தருக்கு சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம், அவருடைய ஜனங்க நம்ம. அவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் பிசாசு கையில் விடமாட்டார். கொஞ்ச நேரம் விடுவார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டான், ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் ஒன்று இன்னும் கிட்டே கொஞ்ச நேரத்தில் விடுவார். சின்ன சின்ன லெசன் கொடுக்கறதுக்காக சில காரியங்களை நேற்று கூட பார்த்தோம். யுத்தத்தில் கர்த்தர் உங்களை விற்று போட்டார், இவங்க கிட்ட அவங்க கிட்ட இவங்க கிட்டலாம் விற்று போட்டார். ஏன் விற்று போட்டார்? நீ கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் மகா பயங்கரமாக உன் கூட இருக்கிறார், நீ ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறப்பா, நீ கண்ணை திறக்க மாட்டேங்கிற, காதை சரியாக கேட்க மாட்டேங்கிற. ஆசாரியனை வச்சு கேளு, உன் ஆசாரியன் சொல்கிற காரியங்களும் இருதயத்துக்குள்ளே போகட்டும். சவுல் இந்த காரியங்களெல்லாம் வெயிட் பண்ணல. ஸோ எனிவேஸ், நான் உன்னை தண்டிக்கிறேன், அது எனக்கும் உனக்கும் உண்டான டிபார்ட்மெண்ட், முடிச்சிடலாம் அதை. ஆனாலும் உங்களை கைவிட மாட்டேன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நீ பயப்படாத, யுத்தத்துக்கு போன்னு சொல்கிறாரு. அப்புறமா என்ன நடக்குது இந்த சாப்டரில்? மறுபடியும் சர்வாங்க சாமுவேல் வந்தன செய்தான், எல்லாம் நடந்துச்சு, திட்டினாங்க, முடிஞ்சு, இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. ஓகேவா? மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? 17. இப்போ யார் இவங்க? சுற்றி நிற்கிறவங்க கொள்ளைக்காரர்கள். சுற்றி இருக்கிறவங்க யார்? பெலிஸ்தர். என்ன நோக்கத்தில்? சும்மா ஜெயிச்சுட்டு போகலான்னு வரல, கொள்ளைக்காரர்கள். அல்லேலூயா. என்ன பண்ணுவாங்க கொள்ளைக்காரர்கள் வந்தா? அடித்து சாகடிச்சு, உங்களுக்கு என்ன இருக்கிறதோ, இது வரைக்கும் நீங்கள் எதையெல்லாம் சம்பாதித்தீங்களோ, பேரோ புகழோ பெருமையோ நல்ல காரியமோ நல்லதோ என்னென்ன வச்சுருக்கிறீங்களோ எல்லாத்தையும் அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். ஆல் தீஸ் டேஸ் நீங்கள் எதெல்லாம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் எதுவோ அது ஒரே நிமிஷத்தில் பிடிங்கிட்டு போகிறது தான் கொள்ளைக்காரனுடைய வேலை. அல்லேலூயா. இதுக்கு தான் பிசாசு வரான். வசனம் தெளிவாக சொல்லுது 10 மத்தேயுல, பிசாசு அழிக்கவும் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் கொல்லமே வருகிறானே தவிர வேறு எதுக்குமே வரல. அவன் நோக்கமே உங்களை கொள்ளடிக்கணும். எதை கொள்ளடிக்கணும்? உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை கொள்ளடிக்கணும், அபிஷேகத்தை கொள்ளடிக்கணும். உங்ககிட்ட நீங்கள் இந்த கேட்குறீங்க இல்லையா, விசுவாசத்தை உங்ககிட்ட இருந்து என்ன பண்ணிடணும்? கொள்ளடிக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உங்ககிட்ட இருந்து கொள்ளடிச்சிடணும். மீதியெல்லாம் பெருசு இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆவிக்குரிய கண்களை கொள்ளையடிச்சிட்டான்னு வச்சுக்கிங்களேன், இந்த கண்ணை பிடிங்கிட்டான், ஆவிக்குரிய கண்ணை பிடிங்கிட்டான், உன் எதிரி பெருசாக தெரியும், உன் வியாதி பெருசாக தெரியும், உன் பிரச்சனை பெருசாக தெரியும், கடன் பிரச்சனை பெருசாக தெரியும். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா எதிரி கொள்ளை அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறான். விட்டுறாதீங்க, பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, விட்டுறாத. எதிரி கொள்ளை அடிக்க வரலாம், ஆனால் இயேசு கூடவே இருக்கிறார், பயங்கர பராக்கிரமசாலியாய் கூட இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே சொல்லுங்க. அப்போ என்ன சொல்கிறாரு? 3 கொள்ளையர்கள் பெலிஸ்தரின் பாளையத்துக்கு 3 படையாய் பெறப்பட்டு வந்தார்கள். அப்போ எப்படி பிரிக்கிறாங்க கொள்ளையர்கள்? என்ன அவன் டெக்னிக்? என்ன? பிசாசு எப்பவுமே ஒரு பக்கம் நெருக்க மாட்டான். நீங்கள் நிறைய நேரத்தில் யோசிச்சு பாருங்கள். ஒரு பக்கம் கடன் பிரச்சனை வரும், ஒரு பக்கம் வியாதி பிரச்சனை வரும், ஒரு பக்கம் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும். ஐயோ என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, வழியே தெரியலையே, எனக்கு சிச்சுவேஷன் பயங்கரமாக இருக்குது, இதையும் ஹேண்டில் பண்ண முடியல, இதையும் ஹேண்டில் பண்ணல, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணால் இங்கே வரைக்குது, இங்கே அட்ஜஸ்ட் பண்ணால் அங்கே இடிக்குது, அங்கே அட்ஜஸ்ட் பண்ணால் இங்கே இடிக்குது, இந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணால் இன்னொரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே வேற ஒரு பிரச்சனை கிளம்பி வருது. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது பிசாசு கொள்ளைக்காரர்களை டைவர்ஷன் பண்ணி 3 படையாய் பிரிஞ்சு 4 படையாய் பிரிஞ்சு, அதனால தான் சொல்கிறாரு ஆண்டவர், உனக்கு விரோதமாகவர்கள் ஒரு வழியாய் வருவாங்க. இப்போ 3 வழியாக வந்தால் அப்போ எத்தனை வழியாக போனோம்? 21 வழியாக போகணும் இல்லையா? அவன் வர்றது 3 வழியாக கூட இருக்கட்டும், வெளியே போகிறது எத்தனை வழி வச்சுக்கிறார் ஆண்டவர்? 21 வழியில் துரத்துவார் இல்லையா? அப்போ சொல்லுங்க, பிசாசு வர்றதுக்கு வர்ற வழி வேணா 3 வழியாக இருக்கலாம், ஆனால் ஓடுற வழி 21 வழியாக இருக்கும் இல்லையா? பக்கத்தில் கை கொடுக்கும், கவலைப்படாத, அவன் வருவான் ஆனால் போயிடுவான் இல்லையா? இப்போ இங்கே தான் நமக்கு அந்த டைலாக் பொருந்தோம். அது வரும் ஆனால் வராது. எவ்வளோ தூரம் வரும்? உன் எல்லை வரைக்கும் வரும், உன் கிட்ட வரைக்கும் வரும், இவ்வளோ தூரம் வரும். அதுக்கு மேலே என்ன பண்ணாது? வர முடியாது. கர்த்தர் உங்களோடு கூட நிற்கிறார். கர்த்தர் கிட்ட வரைக்கும் வர வரைக்கும் வரும், உங்களை உலுக்கி பார்க்குற வரைக்கும் வரும், நீ பயப்படுறியான்னு பார்க்குற வரைக்கும் வரும் இல்லையா? ஒரு விக்கில்ஸ்வர்த்னு ஒரு தேவ ஊழியர் இருந்தாராம். அவர் தேவ ஊழியர் ஒரு நாள், ஒரு ஸ்மித் விக்கில்ஸ்வர்த், ரொம்ப பெரிய ஊழியக்காரர், பல மரித்த பிணங்களை எழுப்பினவர். அவர் போய் ஒரு ஊரில், இந்த விக்கிரகம் கோட்டைகள் நிறைந்த ஒரு ஊரில், ஆப்பிரிக்காவில் நிறைய இன்றைக்கி நம்ம பார்க்குற
மந்திரங்களை காட்டிலும் அங்கே அதிகம் மந்திரம். இங்கே இருக்கிற விக்கிரகங்களை காட்டிலும் அங்கே விக்கிரகங்கள் அதிகம். ஆப்பிரிக்கானுடைய நைஜீரியாவிலலாம் போனீங்கன்னா பயங்கரமான விக்கிரகம். விக்கிரக ஆராதனை அவ்வளோ டு த ஒஸ்ட். அப்படியே பலி செலுத்துவாங்க, நாயை பலி செலுத்துவாங்க, என்னென்னவோ பலி செலுத்துவாங்க. அவங்க இன்றைக்கும் போய் பார்க்கலாம், யூடியூப் எடுத்து திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ விக்கிரகத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு கோட்டை அந்த ஊரில். அங்கே போய் ஒரு ஊழியம் முடிச்சுட்டு ஒரு ரூமில் லாட்ஜில் தூங்கின்னு இருக்கும்போது வீடு உயரத்துக்கு அந்த ஹால்லேருந்து கீழேருந்து தரையிலேருந்து இது வரைக்கும் பயங்கரமான கொடூர உருவத்தில் ஒரு பிசாசு வந்து பயங்கர சத்தத்தோடு ஆக்ரோஷத்தோடு அவரை தட்டி எழுப்புது. எழுந்து பார்க்குறாரு, கீழேருந்து அது வரைக்கும் நிற்குது. அது பல்லுகளெல்லாம் கிளப்பிட்டு அப்படியே ஒரு மாதிரி நிற்குது. நீங்கள் தான் பண்ணுவீங்க. சுஸ்மிதா என்ன பண்ணிக்கும், அது பேருக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒன்று செஞ்சுருக்கோம் இல்லையா? ஐசியூவில் தான் இருந்துக்கணும் அடுத்த நாள் சுஸ்மிதா போய் பார்க்கறதுக்கு. கரெக்டா? ரைட். அப்போ பாருங்கள், டான் என்ன பண்ணிக்குவார் தெரில. ஆனால் இவர் என்ன பண்ணார் தெரியுமா? சி நீயா, நான் யாரோன்னு யோசித்துக்கினேன், நாளைக்கு பார்க்கலான்ட்டு தூங்கிட்டார். அந்த பிசாசுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. 2வது முறையும் அப்படியே பண்ணிச்சான். நான் தான் சொன்னேன்ல, வேலையை பார்த்துன்னு போன்ட்டார். இல்லையா? அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. அப்போ பிசாசுனுடைய அட்டம்ப்ட் என்ன தெரியுமா? எப்படியாவது பயந்துடணும். உன் இருதயத்தை பயமுறுத்திட்டனா அவன் ஜெயிச்சிட்டான். நீ வச்சி நீ தானே எந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க. அடச்சி நீயா, உன்னை ஜெயிச்சிட்டார் இயேசு. அல்லேலூயா. அடச்சி நீயா, ஏ வியாதியை நீயா, ஏ கடன் பிரச்சனை நீயா, இயேசு ஜெயித்தார். பயங்கர பராக்கிரமசாலியா இயேசு என் கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னை ஜெயிக்க வைக்கிற ஒரு தேவன் எனக்கு கூட நிற்கிறார். நீ என்ன செய்ய முடியும் அதை சொல்லுங்க. எதை பார்த்து கேட்குறாரு தெரியுமா? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்க. என் இயேசு எல்லாத்தையும் ஜெயிச்சார். எல்லாத்தையும் ஜெயிச்ச இயேசு கூட கையை பிடிச்சி நான் கூட நிற்கிறேன்னு சொல்லும் போது என்ன பயம் வரும் உங்களுக்கு? அந்த தாட் எங்கே போச்சு உங்கள் இருதயத்தில்? ஏன் இல்லாமல் போச்சு? பிரச்சனை வரும்போது இயேசு ஜெயித்த இயேசு, எல்லாவற்றையும் ஜெயித்த இயேசு என் கூட இருக்கிறார்ன்ற எண்ணம் இல்லைன்னா நீங்கள் பயந்துருவீங்க. இந்த வசனம் தான் காதில் கேட்கணும். இல்லையா? இந்த வசனத்தை நீங்கள் கேட்க தான் அது உங்கள் இருதயத்துக்குள்ளே வேலை செய்யும். அதுக்கு தான் 40 நாள் வரணும். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், வராதவங்களுக்கு தயவு செஞ்சு கெஞ்சி கூத்தாடியாவது வரவைங்க. அவங்க 40 நாளும் கேட்கட்டும். ஆண்டவர் கூட இருக்கிறார்ன்றதை கேட்டுன்னு போனால் தான் உங்கள் பிரச்சனையிலேருந்து நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும். இன்றைக்கே நானே இந்த வசனம் சரியாக கேட்கலன்னா, இல்லை நீங்களே கேட்கலன்னா உங்களால் யுத்தம் பண்ண முடியாது. வசனம் உள்ளே போகலன்னா உங்களால் யுத்தமே பண்ண முடியாது. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் பயப்படுவீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் கேட்கணும். இப்போ பாருங்கள் என்னென்ன கேட்குறாங்கன்னு. கொள்ளையர்கள் எல்லாம் பயங்கரமாக போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னாலும் இவர்கள் ஆயுதங்களை தயார் பண்ணுறதுக்கு வாங்கணும்னு சொன்னால், சண்டைக்கு உண்டான ஆயுதங்களெல்லாம் இது வரைக்கும் இவங்க போய் வாங்கணும்னு சொன்னால் யார்கிட்ட வாங்கணும்? இந்த பெலிஸ்தர்கிட்ட தான் வாங்கணும். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, 3 பகுதியாக கொள்ளையிடுறதுக்கு ரெடியாக இருந்தது இல்லாமல் அந்த ஊரை சுற்றி காவல் போட்டானுங்க. எவனுமே ஊரை விட்டு வெளியே போக முடியாது. ஒரே ஆயுதம் கூட கிடையாது. இவன் கையில் இருக்கிறதெல்லாம் மம்முட்டி கடப்பாறை தான். தொரடு, மம்முட்டி, கடப்பாறை இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டானுங்க. சரி, இருக்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், சண்டைக்கு போகலாம். இப்போது இங்கே ஆயுதமே 2 பேர் தான் வச்சுன்னு இருக்கிறாங்க. ஒன்று சவுல், அவங்க பையன் யோனத்தான். இவங்க 2 பேரை தவிர வேறு யாருக்கிட்டையும் ஒரே ஆயுதம் கூட கிடையாது. இவங்க 2 பேர் மட்டும். இவருக்கு ஆயுதத்தை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆயுததாரின்னு சொன்னீங்களே, வேறு யாரும் இல்லை. இவர் மட்டும் ஆயுதம் வச்சுருக்கிறாரு. என்னென்ன ஆயுதம்? ஒரு கத்தி, ஒரு ஈட்டி, ஒரு கேடகம். கொல்லனே கிடையாது. யார் மட்டும் ஆயுதம் வச்சுன்னுக்கிறதுங்க? 2 பேர் தான் ஆயுதம் வச்சுன்னுக்கிறாங்க. சவுலும் யோனத்தானும் மட்டும் ஆயுதம் வச்சுன்னுக்கிறாங்க. இவர் வச்சுன்னுக்கிற ஆயுதத்தை தாங்கிக்கிறதுக்கு ஒரு ஆயுததாரி. சவுல் யோனத்தான் கூட இருக்கிறவர் யாருன்னா ஆயுததாரி. அவர் யாருன்னா ஈட்டி, இது என்னது கேடகம், இதெல்லாம் வச்சுன்னுக்குவார். ஏன்னா இவர் இல்லையா, ராஜா புள்ள இல்லையா, இவர் ஸ்மார்ட்டாக நடந்து போவார். கொடு அப்படின்னா கொடுக்கணும். இதை கொடு. எங்கள் அப்பா கன்று வச்சுருக்கிறதுனால எனக்கு தெரியும். கேரியர் லைசன்ஸ்னு ஒரு லைசன்ஸ் இருக்குது அந்த காலத்தில், இப்பயும் இருக்குது. கன்னுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும், கேரியருக்கு ஒரு லைசன்ஸ் வச்சுக்குவாங்க. இந்த துரைங்கெல்லாம் வச்சுன்னுக்குவாங்க. அவர் என்னென்னா துரை முன்னாடி அந்த சுருட்டு வச்சுன்னு போயினே இருக்குவார். இவர் கேரியருக்கு கன்று சுடுவெல்லாம் தெரியாது, கூடவே தூக்கின்னு போகணும். இந்த கேரியர் எப்போ தெரியுமா போலீஸ் அரெஸ்ட் பண்ணோம்? இந்த கன் லைசன்ஸை வச்சுன்னுக்கிறவருக்கும் கேரியர் லைசன்ஸ் வச்சுன்னுக்கிறவருக்கும் 15 அடி தூரம் போயிட்டாருன்னா இவர் அரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த லைசன்ஸ் எவ்வளோ தூரம் செல்லும் அவருக்குனாக்கா, இப்போ நான் கன் லைசன்ஸ் ஹோல்டர்னா நான் ஒரு கேரியரை வச்சுக்கலாம், ஆயுததாரியை வச்சுக்கலாம். இந்த ஆயுததாரி என்னை விட 15 அடி பின்னாடி போயிடக்கூடாது.
கையில் அவர் ஆயுதம் வச்சுக்கலாம், ஆனால் எவ்வளோ தூரம் வச்சுக்கலாம்? 15 அடிக்குள்ளே தான் ரவுண்டில் இருக்கணும். அவர் ஒரு 20 அடி போய் நின்ட்டார்னா போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணிடலாம். இதுதான் ஆயுததாரி. இங்கேருந்து வந்தது தான் அந்த ரூல் இல்லையா, கேரியர் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படி இவர் ஒரு கேரியர். யார் இவர்? ஆர்மர் பேரர். சவுலினுடைய மகனுடைய கையில் இருக்கிற ஆயுதத்தை பிடிச்சிருக்கிற ஆர்மர் பேரியர். இவரெல்லாம் போகிறாங்க. இப்போ தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் சிஸ்டர் நம்ம பாஸ்டர் அம்மா ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, இது ஒரு நாள் தியானம் பண்ணோம். மேபி ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்குமா இந்த சம்பவம் நம்ம தியானம் பண்ணது. இவங்க 2 பேரும் போகிறாங்க, சண்டையில் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் என்ன நடக்குது? ஆரம்பத்திலே அவர்களில் அரை ஏர்னாக்கா கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் அளவு, அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்க 20 பேர் வெட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது? அவங்களுக்குள்ள மகா பயங்கரம் உண்டாகுது. அந்த பயங்கரம் யாரால் உண்டானது தெரியுமா? தேவனால் உண்டான ஒரு பயங்கரம், மகா பயங்கரம் அங்கே உண்டாயிடுச்சு. இதை பார்த்தவங்க எல்லாம் நடுங்கி போகிறாங்க. இப்போ தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காமிக்க போகிறேன். இப்போ பாருங்க, 20லேருந்து படிக்கலாமா? அடுத்த நாள் சாப்டர் 14ல் இப்போ இவனுக்கு ஏற்கனவே அடிச்சுன்னு போயிட்டானுங்க. இவனையும் ஆயுததாரியும் போனாங்க. அங்கே கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாயிடுச்சு. யாரால் உண்டாயிடுச்சு? கர்த்தரால் ஒரு பயங்கரம் உண்டாயிடுச்சு. இந்த பயங்கரம் உண்டாகிறதுக்கு கர்த்தர் எதிர்பார்த்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஜோனத்தான்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இல்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முதல் அடி, முதல் ஸ்டெப்பு. கர்த்தர் மேலே விசுவாசத்தோடு எடுக்கிற முதல் ஸ்டெப்பு ஒன்றுதான் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் விழுற 1000 அடியும் கர்த்தர் அடி. அல்லேலூயா. அது எவ்வளோ பெரிய அடியாக இருந்தாலும் சரி, அது யாருடைய அடி? யுத்தமாக இருந்தாலும், அது எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, கடற்கரை மணலத்தனையாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீ வச்சுடு, மீதி ஸ்டெப்பை அடிச்சு தூள் கலப்புறாரு. முதல் வார்த்தை எக்ஸாம் ஹாலில் போய் நீ எழுதிரு, ஆண்டவரே. எங்கள் ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு, முதல் வார்த்தையிலேருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் வெறும் கதையே தான் எழுதுவார். நான் அந்த பேப்பரெல்லாம் வச்சுருக்கிறேன். சில பேப்பர்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன். எனக்கு பயங்கர சிரிப்பெல்லாம் இருக்குது. சில பேப்பர்ஸ் எல்லாம் ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் பார்க்கும்போது அது மாதிரிலாம் அது கதையில் அப்புறம் பேசலாம். அப்போ எதுக்குன்னா, கர்த்தரை நம்பி முதல் ஸ்டெப் வைங்க, தொடர்ந்து ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அடின்னு அடிப்பார் பிசாசை. அவன் இருக்கிற இடம் தெரியாத அளவுக்கு அடிக்குவார். ஆனால் இங்கே என்ன செய்யணும் தெரியுமா? இங்கே பண்ணவங்க பாரு. இப்படி சவுல் ஆசாரியரோட பேசிக்கணும். ரைட் 20. சவுலும் அவனோட இருந்த ஜனங்களும் கூட்டுக்கூடி போர்க்களத்துக்கு போனானுங்க. என்னடா அங்கே ஆல்ரெடி விழுந்துனுக்கிறாங்க, எதிரிங்கெல்லாம் செத்துனுக்கிறாங்கன்னு உடனே இப்போ என்ன பண்ணணும்? கட்டாயம் நம்மளும் கூட ஒரு வேலை பயந்து நின்றுருக்கலாம், குகையில் ஒளிஞ்சுன்னு இருக்கலாம். இங்கே என்ன பண்ண பாருங்க, ஒருவருக்கு விரோதமாக அங்கே மகாமளி உண்டாயிற்று. 21. இங்கே பாருங்க, யார் சேர்ந்துக்கினாங்க தெரியுமா? இப்போ எதிரி நாட்டில் போய் ஒழிஞ்சுன்னு பாருங்க. இங்கேருந்து ஒழிஞ்சின்னு அவங்க ஊருக்கே போய் ஒழிஞ்சிக்கலான்னு போனானுங்க பாருங்க. அவனுங்கெல்லாம் அங்கே ஒழிஞ்சுன்னுக்கிறானுங்க. இப்போ இவனுங்க விழுறதை பார்த்து ஏற்கனவே இவன் எப்படி பயந்துன்னு போனான்? இருக்கிறவனோட எக்ஸ்ட்ரா பயந்துன்னா அந்த ஊர்லேயே போய் ஒழிஞ்சான். அவன் என்ன பண்ணிக்கினா, இவர்களோடு கூடிக்கொண்டு, பக்கத்தில் சொல்லுங்க, விசுவாசிகளோடு கூடிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த மாதிரி மீட்டிங்கில் கூடிக்கோங்க, ஊழியக்காரரோடு கூடிக்கொள்ளுங்கள், உங்களோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு கூடிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீ பயந்து ஒழிஞ்சுன்னு இருக்கலாம், உன் பிரச்சனை வரும்போது பயங்கரமாக போராட்டமாக ஓடி போயிட்டுக்கலாம். ஆனால் யாரோடு கூடிக்கொள்ளணும்? யார் ஜெபிக்கிறார்களோ, விசுவாசத்தில் ஜெயிக்கிறார்களோ, ஜெயிக்கிறவர்களோடு கூடிக்கொள்ளுங்கள், ஆவிக்குரியவர்களோடு கூடிக்கொள்ளுங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களோடு நீங்கள் என்ன பண்ணிக்கங்க? கூடிக்கொள்ளுங்க. யுத்தத்தில் முதல் ஸ்டெப் யார் வைக்கிறானோ அவனோட கூடிக்கொள்ளுங்கள். யாரை கூட்டிக்கொள்ளாதீங்க? அங்கேயே பார்க்கலாம், பயங்காளியை கூட்டிக்கொள்ளாதே. எங்கே? உபாகமம் 20. உன் கூட்டத்தில் எவனா பயந்தாளி இருந்தான்னா, இப்போ கூடி நிற்கும் போது கூட, ஐயோயோ அவங்களா பயங்கரமானவர்கள் யாருன்னா ஒருத்தன் சொன்னானா, நீ ஓடி போய்டுன்னு சொல்லிடு. இல்லையா? இது பெரிய பிரச்சனை, இதுலேருந்து வழியே கிடையாது தப்பிக்கிறதுக்கு, அவ்வளோதான் க்ளோஸ் உன் கதைன்னு யார் சொல்கிறானோ அவன் திரும்பி மூஞ்சியே பார்க்காதீங்க. நீங்கள் சாகுற வரைக்கும் அவன் மூஞ்சியை பார்க்காம தான் நல்லது. இல்லையா? அவன் சத்தம் உங்கள் காதில் கேட்காம தான் நல்லது. ஆமேன். அப்போ சொல்லுங்கள், நான் கூடிக்கொள்ள போகிறேன். இல்லையா? இல்லை இப்படி மாற்றி சொல்லுங்கள், நான் புறப்பட போகிறேன், என்னோடு அநேகர் கூடிக்கொள்வார்கள். இல்லையா? பயப்படுகிறவர்களுக்கு நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். உங்களை பார்க்கும்போது அநேகருக்கு என்கரேஜிங்காக இருக்கணும், அவங்களோடு கூட நம்மளும் சேர்ந்து யுத்தம் பண்ணணும், அவங்கள போல யுத்தம் செய்யணும்னு உங்களை பார்த்தா ஒரு நீங்கள் தட் கைண்ட் ஆஃப் பர்சன் யூ ஷுட் பி, பர்சனாலிட்டி. அப்படி ஜெபம் பண்ணுங்க. இல்லையா? உங்களை பார்க்கும்போது அநேகர் கூடிக்கொள்வாங்க, அவங்களோடு சேர்ந்து எதிரி அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க.
அப்புறமா 22, எப்ராயிம் மலையில் ஒளிந்து கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும், யார் யாரெல்லாம் இதுவரைக்கும் ஒளிஞ்சு நின்றானோ, எதெல்லாம் பார்த்து பயந்து இருந்தீங்களோ, எதுக்கெல்லாம் நீங்கள் போய் பயந்து ஒளிஞ்சிங்களோ, அங்கேருந்து கர்த்தர் உங்களை புறப்பாடு பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கு முன்மாதிரியாக சில ஆட்களை எழுப்ப போகிறார் இந்த யுத்த நாட்களில். நீங்கள் சிலரை பார்க்கும்பொழுது, சிலர் வாழ்க்கையை பார்க்கும்பொழுது, சிலருடைய டெஸ்டிமனிஸை கேட்கும்பொழுது, சிலருடைய பிரசங்கங்களை கேட்கும்பொழுது, அதனால தான் 40 பேர் 40 நாள் இங்கே 40 சாட்சிகளை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அநேக சாட்சிகள். இதை நீங்கள் கேள்விப்படணும். அல்லேலூயா. இதை கேள்விப்படும் போது அவங்களோட ஜாயின் பண்ணிக்குவீங்க. இல்லையா? நீங்கள் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைக்கு பயந்து ஒளிஞ்சிருந்தாலும் சொல்லி, இன்றைக்கி நான் சொல்கிறேன், கர்த்தர் வசனம் உங்கள் காதில் உண்டாயிடுச்சுன்னு சொன்னால் உங்களை புறப்பட பண்ணுவார் கர்த்தர். அல்லேலூயா. நீங்கள் எழுந்துருவீங்க. உங்கள் எழுந்திருக்கிற நாட்கள் வந்து விட்டது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீ எழுற டைம் வந்துடுச்சு. நீங்கள் ஒழிஞ்சிருந்தது போதும். எதுக்கு பயந்து ஒழிஞ்சிங்களோ தெரியாது, யாருக்கு பயந்து ஒழிஞ்சிங்களோ தெரியாது. ஆனால் கர்த்தர் சத்தம் உன் காதில் தொழிச்சிடுச்சுனாக்கா நீ எழுந்து ஆரம்பிக்குவ. ஏன்லாம் இப்போ எப்படி இவங்கெல்லாம் ஓடினாங்க தெரியுமா? எப்படி எழுந்து சண்டைக்கு வந்தாங்க தெரியுமா? 22 பார்க்கலாம். 22, எப்ராம் மலையில் ஒளிஞ்சு கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் முறிந்து ஓடுகிறதை கேள்விப்பட்ட போது. எப்போ? கேள்விப்பட்ட போது. அல்லேலூயா. அப்போ இந்த கேள்விப்படுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், இங்கே உக்காந்துக்கிறோம். எதை கேள்விப்படணும்? உன் எதிரி விழுறான், உன் சத்துரு தோத்துன்னு இருக்கிறான், அவன் டே பை டே பிசாசு தோத்துக்கிட்டு தான் இருக்கிறான். மேபி அவன் காமிக்கிற இமேஜ் வேணா உங்களுக்கு எப்படி இருக்கலாம், அவன் ஜெயிக்கிறத போல காமிக்கலாம். நேற்றை காட்டிலும் இன்னைக்கு பெருசாக காமிக்கலாம். போன வாரத்தை காட்டிலும் இன்னைக்கு நீங்கள் அவன் இன்னும் பெருசாகிட்ட மாதிரி இருக்கலாம். நேற்று கடன் பிரச்சனை கம்மியாக இருந்துச்சு, இன்னைக்கு வந்து இன்னும் கழுத்து நெருக்கிற மாதிரி இருக்குது. நேற்று இருந்த பிரச்சனையோட இன்னைக்கு பெருசாக காமிக்கலாம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் இருங்க, வசனத்தை கேளுங்க, 40 நாள் தியானிங்க, கர்த்தருடைய யுத்தத்தை கேளுங்க, சத்தத்தை கேளுங்க, ஆசாரியன் சத்தத்தை கேளுங்க. அப்போதான் உங்களுக்கு தெரியும் எதிரி என்ன பண்ணுறான். அன்றைக்கே நம்ம பார்த்தோம், எதிரி பயப்படுகிற சத்தம் உங்கள் காதுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார், கேட்க வைக்காரு. யாருக்கு அது செய்தார்? அன்றைக்கி பேசணுமே, யார்? சூப்பர், ஜோசுவாவா? சாமுவேலா? கிதியோன். கிதியோனுக்கு கூட ஒருத்தன் தான் சொன்னேன், அவன் பேர் என்ன? போராவா? போரா. அவங்க ஒட்டு கேட்கறதுல வல்லவன் அவன். அந்த 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 கேம்பில் என்ன பேசிக்கிறாங்க போய் கேளு. அப்போ தான் டானுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடுச்சு. சொன்னியா டான்? அது மட்டும் மறக்கல டான். ரைட். அப்போ அவன் பேசுகிறத கேட்க வைக்கிறார் கர்த்தர். அவன் பயப்படுறத இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஃபீல் பண்ண வைக்குவார். எதிரினுடைய பயம். எப்ராயிம் மலையில் ஒளிந்து கொண்டு சகல இஸ்ரவேலரும் பேச முறிந்து ஓடுகிறதை கேள்விப்பட்டு பெலிஸ்தர் முறிந்து ஓடுகிறத நீங்கள் கேள்விப்பட வைக்க போகிறார் கர்த்தர். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உன் பிசாசு உனக்கு விரோதமாக இருக்கிற சத்துரு முறிந்து ஓடுகிறதை கர்த்தர் கேட்க பண்ணுவார். அல்லேலூயா. இதை கேள்விப்பட்ட பிறகு அவள் தான் அவன் ஓட்டான் இல்லைன்னு விட்டுறாதீங்க. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். கேள்விப்பட்ட போது யுத்தத்தில் அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தார்? எப்படி ரட்சித்தார்? கேள்விப்பட வைத்து சொல்லுங்க. எப்படி ரட்சித்தார்? கேள்விப்பட வச்சு. பிசாசு ஓடுறான்டா, துரத்து விட்டுறாத, அதை உன் காதில் கேள்விப்பட வச்சு தான் உன்னை ஜெயம் கொடுக்க வைக்கும். இப்படி தான் கர்த்தர் அவங்களுக்கும் ஜெயம் கொடுத்தார். அப்போ நீயும் எப்படி ஜெயிக்கணும்? இப்படி தான் ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? கேள்விப்படணும். அப்போ எதுக்கு வரீங்க? எதை கேள்விப்படும்படியாய் வருங்க? பிசாசு தோத்துருவான்னு சொல்லி கேள்விப்படும்படியாய் கர்த்தருங்களை உங்களை அழைச்சிருக்காரு. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை சும்மா கூட்டின்னு வரல. பிசாசு தோத்துட்டான், ஏற்கனவே தோத்துட்டான்றத உங்களுக்கு காது கேட்கும்படியாய் கர்த்தர் இங்கே கொண்டு வந்து வச்சிருக்காரு. அது என்ன பிரச்சனையா இருக்கட்டும், பிசாசு தான் பிரச்சனைக்கு அதிபதி. ஆமென். ஆனால் இயேசு எல்லாவற்றுக்கும் அதிபதி. அல்லேலூயா. அவன் ஒருவேளை ஹீரோவாக இருக்கலாம், நம்ம அல்டிமேட் ஹீரோ. நம்மால் சகலத்தையும் ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவர். அவர் தோக்கவே மாட்டார். அவர் கையில் ஒரு சேனை இருக்குது. அவருக்கு பேர் சேனைகளின் கர்த்தர். அவர் ஒரு நாளும் தோல்வி அடைஞ்சதே கிடையாது. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது அடிக்கடி கர்த்தர் சொல்லுவார். அவர் என்னவா சொல்லிக்குவார்? நான் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். என்கிட்ட பல சேனைகள் இருக்குது. அவன் கடற்கரை மணலத்துலேயும் எட்டுன்னு வரட்டும், நான் அது மாதிரி 1000 மடங்கு சேனைக்கு அதிபதியாகி வருவார் கர்த்தர். அல்லேலூயா. அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார், பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேல் மட்டும் நடந்தது. இஸ்ரவேல் அன்றைய தினம் ரைட். அதுக்கப்புறம் அந்த டாபிக்கெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணுற விஷயம் என்னென்னா, கர்த்தர்
எதிரி பயப்படுறத உங்கள் காது கேட்க பண்ணுவார். எதிரி ஓடுறத உன் கண்ணு பார்க்கும். அல்லேலூயா. அவன் ஆல்ரெடி முறிஞ்சிட்டான், அதை நீங்கள் பார்க்குவீங்க. நீங்கள் பின் தொடர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரு வேளை நீங்கள் இது வரைக்கும் பயந்துருந்துருக்கலாம், இது வரைக்கும் நீங்கள் வியாதியை பார்த்தோ, உங்கள் பிரச்சனையை பார்த்தோ, உங்கள் கடனை பார்த்தோ ஒளிஞ்சு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ புறப்பட்டு துரத்தி அதை அடிக்கிறதுக்கு உண்டான டைமை நான் கொடுத்துட்டேன். உனக்கு வசனம் வந்துடுச்சு, வார்த்தை வந்துடுச்சு. இனி உட்கார்ந்து இருக்காத, நீ ஒளிஞ்சிருந்த இடத்துல இனி ஒளிஞ்சு இருக்கக்கூடாது. போ, அநேகர் ஜெயிக்கிறாங்கல்ல, அநேகர் விசுவாச பாதையில் ஜெயித்து இருக்கிறாங்கல்ல, தொடர்ந்து பார், அவங்கள போல நீயும் ஓடு, அடி, ஜெய், உன்னோடு நான் இருக்கிறேன், பயங்கரமான காரியத்தை செய்வேன். கர்த்தர் சொல்றார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம். பிசாசு ஓடுறான், நம்ம துரத்தின்னு இருக்கிறோம். அல்லேலூயா. துரத்திக்கினே இருக்கிறீங்க நீங்கள். இங்கே ஒரு பிசாசு, ஐயோ பிசாசு எதிரில் இருக்கிறான்னு நீங்கள் பார்க்கலாம், ஆனால் நல்லா ஒத்து பாருங்க, அவன் தான் ஓடி நிற்கிறான், நீங்கள் துரத்தினுக்கிறீங்க. அல்லேலூயா. சரியா கண்ணை திறந்து பாருங்க, அவன் ஓடுறவன், நீங்கள் துரத்துறவங்க. அவங்க ஓடுற பக்கம், நீங்கள் துரத்துற பக்கம். முதல்ல அவன் சொல்கிற சத்தம் என்ன, எப்படி இருக்கான், நீ வானா அவனுக்கு பாடம் கற்பிக்கிறான்னு அவன் முதல்ல கூப்பிட்டான். ஆனால் விழுந்தது யாரு? பிசாசு. கூப்பிட்டவன் நின்னானா? கூப்பிட்டவன் ஒருத்தன் கூட நிற்கல. வானா அவனுக்கு பாடம் கற்பிக்கிறேன் தான் பிசாசு கூப்பிடுவான். ஆனால் நம்ம தான் பாடம் கற்பிக்க போகிறோம், அது அவனுக்கு தெரியாது. அல்லேலூயா. அவன் பயங்கர நடுக்கத்தோடு தான் உன்னை கூப்பிட்றான்றது உங்களுக்கு தெரியாது. கர்த்தர் இன்னைக்கு எதுக்கு உங்களை வர வச்சிருக்கிறாரு? இல்லைப்பா, நீ ஸ்டடி ஆயிரு, உன்னை காட்டிலாம் அவன் பயங்கரமாக பயந்துனுக்கிறான். ஆமென். உன் பிரச்சனை உன்னை காட்டிலாம் பயப்படுது, அதை கர்த்தர் காண்பித்திருக்கிறார். நமக்கு இருக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர், நம் மீட்பர் ஜெயிக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஆஃபரிங் சாங். சரி, இந்த வசனத்தை வார்த்தைக்கு ஜெபம் பண்ணிடலாம், தொடர்ந்து ஆஃபரிங் எடுத்துக்கலாம். நல்ல தகப்பனே, இன்றைக்கு நாளில் ராஜா வார்த்தையை கொடுத்த சகோதரிக்காக இந்த தியானத்திலே இந்த வார்த்தைகளை தியானித்து கொண்டு வந்த சகோதரியும் அவருடைய குடும்பத்தையும் ராஜா அவர்கள் சாட்சியும் நாங்கள் கேட்டோம். எங்கள் இருதயத்தை அசைத்தது, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளில் யுத்தங்களை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த காரியங்களை நாங்கள் தியானிக்கும்படியாக கண்களை திறந்திருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி எங்கள் சத்துருவானவன் தோற்று போனோம், என்னோடு இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை நிரூபித்து கொண்டே இருக்கிறீங்களே, அதுக்காக நன்றி ஏசப்பா. இம்மட்டும் எங்களை வழிநடத்தினவர். இனி இருக்கிற நாங்கள் தியானிக்கிற சகல காரியங்களிலும் கூட ராஜா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் ஞானத்தினால நிரப்புங்க, உங்களுடைய வார்த்தையினால நிரப்புங்க. எதிரியை குறித்ததான ஒரு தெளிவு, உங்களை குறித்ததான ஒரு மனக்கண் தெளிவு ஒவ்வொன்றையும் ராஜா எங்கள் கண்களில் ராஜா தினமும் காண்பிக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேலே தேவ கிருபை தங்கி இருக்கட்டும். குடும்பங்கள் மேலே கர்த்தருடைய சமாதானம் இருக்கட்டும். ஜெயிக்கிறவராய், யுத்தத்தில் ஜெயம் பெறுகிறவராய் எங்களோடு இருக்கிறவர் ராஜா. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவர் ராஜா எங்களுக்காக கொடியேற்றி எங்களுக்காக வெற்றி சிறக்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட வெற்றியின் ஆவியானவர் ராஜா ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்து கொடுத்த வெற்றி சொந்தமாகட்டும் சுவாமி. இந்த நாளில் ராஜா ஆப்ரேட் பண்ண தம்பி டானுக்காக ராஜா, இந்த நாளில் இந்த மீட்டிங்ஸ்க்கு ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்கு அரேஞ்ச் பண்ண சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக எங்கள் பாஸ்டர் அம்மாக்காக அவங்க சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க சரீரத்தில் ஆளுகை செய்து ராஜா தன்னை ஒரு பெரியவனாய் காண்பிக்க நினைக்கிற அந்த பிசாசு நாங்கள் பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே சபிக்கிறோம். உன்னுடைய வல்லமைகள் ஏற்கனவே பறிக்கப்பட்டு போனது என்று இயேசுவின் நாமத்தினாலே we declare it Lord Jesus. We claim the victory in Jesus name. சுகம் எங்களுக்கு சொந்தமாவதாக. பிசாசு எங்கள் எல்லைக்குள்ளே வராதபடிக்கு நான் இயேசுவின் நாமத்தினாலே சபித்து அப்புறப்படுத்துகிறோம். We take the victory in Jesus name Lord. ராஜா, இந்த நாளில் ராஜா ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வர தவறு இருக்கிறவர்களுக்காக, குடும்ப மக்களுக்காக, ஒவ்வொரு உறவின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Let your name alone be glorified Lord. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்பட்டோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு காணிக்கை பாடல யார் பாடுறது? ஆமாங்க சிஸ்டர்.